ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெலிவரி ஆப்ஸை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியான பொருட்கள் நம்ம ஊரில் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அது மூலமா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்பிஓ பற்றி அவங்களோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த இன்ட்ரோ வீடியோ மூலமாக உங்களுக்கு எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெலிவரி ஆப்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட டெலிவரி ஆப்ஸ் அவைலபிளில் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். அதாவது ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் தனியாக இருக்குது, கிராசரி ஐட்டம்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு தனித்தனியாக டெலிவரி ஆப்ஸ் இருக்குது. இது போக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுற பொருட்களுக்கு அவங்க ஆப் மூலிமா தனித்தனியாக டெலிவரி ஆப்பை க்ரியேட் பண்ணி அதில் டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு 8லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த டெலிவரி ஆப்ஸுமே பெருசாக இருக்காது. ஒரு ஆப் இருக்கிறதே பெருசு. அதுவும் நம்ம ஒரு வியப்பாக தான் பார்த்துருக்கோம். ஒரு 10 வருஷம்னே சொல்லலாம். 10 வருஷத்துக்கு இந்த பக்கம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஆப்புமே நம்மகிட்ட இல்லை. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதில்லை. எல்லாமே உங்கள் டோர் ஸ்டெப்புக்கே வந்துடும். அந்த மாதிரியான எல்லா சர்வீசஸுமே இந்த டெலிவரி ஆப்ஸ் மூலமாக டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமாவே இந்த டெலிவரி ஆப்ஸ் ரொம்பவுமே பிக்கப் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இறங்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இதுக்குள்ளே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இந்த டெலிவரி ஆப்ஸை ரன் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டையே அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மினிமம் 10 நிமிஷத்துக்குள்ளேயும் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்க்குள்ளேயும் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே உங்கள் வீடு தேடி வர்ற மாதிரி கண்டிஷனில் இப்போ எல்லா ஆப்ஸுமே டெலிவரி ஆப்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. அதில் முக்கியமாக ஒரு சில ஆப்பில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டும் அண்டு கிராசரி ஐட்டம்ஸ் டெலிவரி பண்ணுற ஆப்பை பற்றி பார்க்கலாம். இதில் நிறையா டெலிவரி ஆப்ஸ் இருந்தாலுமே முக்கியமாக ரொட்டீனாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊரில் பயன்படுத்துகிற ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ, பிளிங்கிட், அப்புறம் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிக் பாஸ்கெட், அப்புறம் டன்ஸோ. இதெல்லாமே ஃபுட்டுக்கும் நம்ம கிராசரி ஐட்டமும் ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணுற ஆப் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொரியர் சர்வீஸும் அண்ட் இ-காமர்ஸ் ரிலேட்டடான டெலிவரி ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டும் தான் மேஜர் கொரியர் ஆப்ஸாக இந்தியாவில் இ-காமர்ஸ் சைட்டுக்குன்னே இருக்குது. இது போக சிப்ராக்கெட் அண்டு ப்ரோசோ இந்த ரெண்டுமே நான் கேள்விப்பட்டதில்லை. அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணுற பொருட்கள் அவங்க நேரடியாக டெலிவரி பண்ணுறதில்ல. அவங்க ஒரு சப் டீலர், சப் கான்ட்ராக்ட் மாதிரி டெலிவரி பர்சன்ஸை வச்சுருக்காங்க. அவங்க சப் கான்ட்ராக்ட் முறையில் நமக்கு அவங்க ஆப்பில் டெலிவரி பண்ண ஆர்டர் பண்ண பொருட்களை நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. கடைசியாக போகிறது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட டெலிவரி ஆப்ஸு. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக டொமினோஸ் பீஸாவும், பீஸா ஹட், கேஎஃப்சி இந்த 3மே மிக முக்கியமான ரெஸ்டாரண்ட்டு. இதில் நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸை அவங்களே ஓனாக டெலிவரி பர்சன்ஸை வச்சுருக்குறாங்க. அது மூலிமா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த 3மே பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப காலமாகவே இருக்குது. கடந்த ஒரு 15 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் இது ரொம்பவுமே ப்ராப்ளமாக இருக்குது. பீஸா ஹட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்விக்கி, ஜொமேட்டோ வர்றதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு டெலிவரி பார்ட்னர்ஸை அவங்க ஓன் வெஹிக்கிள் வச்சு சொந்தமாக ரன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இதுவும் சரி, டொமினோஸ் பீஸாவும் சரி, கேஎஃப்சியும் சரி, இந்த 3மே ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த ஆப்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அவங்களோட ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதுக்குன்னே டெலிவரி பர்சன்ஸை நேம் வச்சு டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வேற ஒரு முக்கியமான வீடியோவோட வரேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும்.